இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்த படத்தோட கதைய சிம்பிளா சொல்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஏகப்பட்ட லேயர்ஸ் இருக்கு. உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல நாட்டார் குல தெய்வங்களையும், அதோட வழிபாடு முறையும் காமிச்சிருப்பாங்க. இந்த பார்ட்ல அந்த நாட்டார் குல தெய்வங்கள் எப்படி உருவானாங்க அப்படின்றத காமிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, கார்த்தி நடிச்ச 1000ல் ஒருவன் படம் இருக்கு இல்லையா? நம்ம செல்வராகவன் டைரக்ட் பண்ணாரு இல்லையா? அந்த படத்துல சோழர்களும், பாண்டியர்களும் சண்டை போடுவாங்க. அப்ப சோழர்கள் பாண்டிய நாட்டோட குலதெய்வத்த கொள்ளையடிச்சுட்டு போயிருவாங்க. பல வருஷம் கழிச்சு பாண்டிய வம்சத்தை சேர்ந்த ரீமாசன்னு அந்த சிலைய பார்த்திபன்ட்ட நயவஞ்சகமா மீட்டுட்டு போவாங்க. அதே கதை தான் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணி இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. 1000ல் ஒருவன் படத்துல சோழர்களையும் பாண்டியர்களையும் காட்டுறாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த படத்துல ஈஸ்வர பூந்தோட்டம், பாங்கரா நாடுன்னு காட்டுறாங்க. எக்ஸ்ட்ரா கடம்பவாசிகள்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் ஒன்று ஆட் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். மற்றபடி கதை ஒண்ணுதான். திரைக்கதை தான் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணிருக்காங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, ரைட்டிங் வைஸ் பார்த்தோம்னா இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 45 மினிட்ஸ் சாலிடா கட் பண்ணிருக்கலாம் தோணும். அந்த அளவுக்கு படம் மொக்கையா எடுத்து வச்சிருந்தாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏகப்பட்ட ரகசியங்களை ஒளிச்சு வச்சிருக்காங்க. அது ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்றாங்க. பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். மலையாள படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் மொக்க தான். அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் நல்லாவே எழுதியிருக்காங்க. மேக்கிங் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு டெக்னிக்கல் மார்வலுங்க. சும்மா வேற லெவல்ல எடுத்திருக்காங்க. என்னடா இப்படி சொல்றேன்னு பாத்தீங்களா? ஏன்னா படத்தோட பட்ஜெட்டே மொத்தம் 125 கோடி தான். ஆனா படத்தோட அவுட்புட் பார்க்கும்போது ஒரு 300-400 கோடியில எடுத்த மாதிரி இருந்துச்சு.